அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த வந்த ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்னைக்கு புதிதாக கடந்து வந்திருக்கிற அன்பு பாட்டியம்மாவையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு சகோதரி மூலமாக நல்ல ஒரு ஸ்தோத்திரம் சிந்தையை நாம் கேட்கும். எல்லாரும் கேட்க ஆண்டவர் உதவி செஞ்சார். அல்லேலூயா. 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 எடுத்த அந்த வசனத்துல தேவனே நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தப்பில்ல. ரட்சிப்பு என்று சொன்னால் நம்ம பல விதங்களிலே அர்த்தங்கள் இருக்கிறது. அதுல ஒரு அர்த்தத்தை தான் நம்ம சகோதரி சொன்னது நம்ம கேட்டோம். ஆமென். அல்லேலூயா. இந்த சங்கீதம் கோராகின் புத்திரரில் உள்ள சில நபர்கள் ராகத் தலைவனுக்கு எழுதி ஒப்புவிக்கப்பட்ட ஒரு சங்கீதம். ஆமென். இது எழுதின நபர் ஸ்தோத்திரம் தாவீதுடைய வாழ்க்கையை உற்று நோக்கி கவனித்து அவனுடைய வாழ்க்கையை ரொம்ப அதிகமாய் கவனித்து பார்த்து அவனிடத்திலே சில ஆலோசனை பெறுவதற்காக ஒப்புவிக்கப்பட்ட ஒரு சங்கீதம். ஆமென். இல்ல முழுமையா நீங்க பாத்தீங்கன்னா இந்த நபர்களுக்கு சில சத்துருக்களால், அந்நிய நாட்டு சத்துருக்களால், அந்நிய நாட்டு ராஜாக்களால், அந்நிய நாட்டு நபர்களால் இவர்களுக்கு நெருக்கம், நிந்தை, அவமானம், வேதனை, சஞ்சலம், தவிப்பு, பிரச்சனை, சண்டைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் இதெல்லாம் வருது. ஆமென். அப்போ அவன் அப்பேற்பட்ட அந்த சத்துருக்களுடைய கையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். இப்ப புரியுதா? அந்த வசனத்தினுடைய அர்த்தம் புரியுதா? ஹலோ சகோதரி சொன்னது, ஏசப்பா நம்முடைய பாவத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பு, சாபத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பு, நம்முடைய கெட்ட ஸ்வபாவத்திலிருந்து மீட்டெடுத்த ரட்சிப்பு. ஆமென். ஆனா இந்த சங்கீதத்தில வாசித்த வசனம், தேவனே நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும் என்று சொன்னால் சத்துருக்களுடைய கையில் இருந்து காப்பாற்றும், மீட்டுவிடும், விடுவித்தருளும் என்பது அந்த பதத்திற்காக உபயோகிக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் ரட்சிப்பு. தப்பில்ல, கேட்ட வார்த்தை தப்பில்ல. அவங்களும் அந்த ரட்சிப்புங்கிற வார்த்தையை வச்சு அவங்க தியானிச்சு ஆண்டவர் அவளோடு கூட பேசின காரியத்தை ரொம்ப அழகா பேசினாங்க. ஆமென். அல்லேலூயா. ஏற்பாட்டுல யோனாவுடைய அந்த விஷயத்தையும் நினிவே ஜனங்களுடைய விஷயத்தையும் கேட்டோம். புதிய ஏற்பாடுல சகேயினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை குறித்து கேட்டோம். அந்த ரட்சிப்பை தருகிறவர் இயேசு என்கிற மையப்படுத்தி ரொம்ப அழகா அந்த காரியத்தை நாம் கேட்டோம். ஆமென். ஆனா இந்த சங்கீதத்துல பாருங்க, கோராகின் புத்திரரில் உள்ள சில நபர்கள் சத்துருக்களால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். அவங்க சொல்றாங்க பாருங்க, அதுல கீழே அப்படியே அந்த முழு சங்கீதத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, சத்துருக்களால் அதிக பாதிப்படைந்து இருக்கிறார்கள். அதன் மத்தியிலே தேவனே நீர் மாத்திரம் எங்களை விடுவித்தள்ள முடியும். ஆமென். பாருங்க தெளிவா சொல்றாரு, நான் வில்ல நம்பல, நான் பட்டயத்தை நம்பல, உண்மை தான் நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு நிந்தை, அவமானம், பரிகாசம், வேதனை, சஞ்சலம், சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் இதெல்லாம் வந்த போதும் அதன் மத்தியிலே உம்மை மறக்கவில்லை. உம்முடைய நியாயப்பிரமாணங்களை நாங்கள் மறக்கவில்லை. உம்முடைய வார்த்தைகளை மறக்கவில்லை.
எவ்வளவோ நெருக்கம், பரியாசங்கள், நிந்தைகள் எல்லாம் வந்த போதும் உம்மை நாங்கள் விட்டுவிடவில்லை, உம்மை நாங்கள் மறந்து போகவில்லை. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், நீர் எங்களை வழிநடத்துகிறீர். ஆனபடினாலே உமது கரம் சத்துருடைய கையில் இருந்த எங்களை விடுவித்தரலாம், மீட்டரலாம், எங்களை காப்பாற்றும், எங்களை ரட்சியும் என்று கதறி சொல்லுகிற ஒரு வார்த்தையை தான் நம்ம இங்கே நமக்கு. அப்போ இந்த வார்த்தை இந்த சங்கீதத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் சொன்னா, நமக்கு ஒரு நெருக்கமோ, நிந்தையோ, அவமானமோ, பரிகாசமோ, வேதனையோ, சஞ்சலமோ, வருத்தமோ, தவிப்போ, உலகத்தில் நம்மை தாக்குகிற எந்த விஷயம் வந்தாலும் அதன் மத்தியிலே நம்மை ரட்சிக்கிற ஒரு தேவன் உண்டு, நம்மை காப்பாற்றுகிற ஒரு தேவன் உண்டு, நம்மை விடுவிக்கிற ஒரு தேவன் உண்டு. அவரை நோக்கி பார்த்திடும் எங்களை ரட்சித்தருளும். உதாரணம் பாருங்க, இப்ப நீங்க எல்லாம் ஆடு வச்சிருக்கிறீங்க. ஒரு ஆடு ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துச்சுன்னா அது என்ன செய்யும்? அதனுடைய பாஷையிலே கத்தும் இல்லையா? கத்துமா கத்தாதா? இல்ல அப்படியே குயில் விழுந்து அப்படியே கிடக்குமா? எவ்வளவு சத்தமா கத்த முடியுமோ கத்தும் இல்லையா? இன்னும் சொல்ல போனா யாரு மேய்க்கிறாங்களோ அவங்க காதுல விழ வர்ற வரைக்கும் சத்தம் போடும். அப்போ நம்மை படைச்சவரும், நம்மை உருவாக்கினவரும், நம்மை சிருஷ்டித்தவரும், நம்மை வேறு விரித்தவரும், நம்மை முன்குறித்தவரும், நம்மை அழைத்தவருடைய காதில் விழும் வரை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை நோக்கி முறையிட வேண்டும். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுக்க வேண்டும். உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தில் நமக்கு நெருக்கம் உண்டு, உலகத்தில் நமக்கு வேதனை உண்டு, சஞ்சலம் உண்டு, தவிப்பு உண்டு, பிரச்சனை உண்டு, எல்லா விதமான போராட்டம் உண்டு. ஆனாலும் அன்று சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், கடைசி காலம் வரை உங்களோடு கூட இருக்கிறேன். சத்துருடைய கையில் இருந்து நம்மை விடுவிக்க கூடுமானால் அது நம்முடைய தேவனால் மாத்திரமே கூடும். நமக்கு இங்கதான் சத்துரு இல்ல, எல்லா பக்கம் சத்துரு இருக்கிறாங்க. வீட்டிலேயே நமக்கு சத்துரு இருக்கிறாங்க இல்லையா? வீட்டிலேயே நமக்கு சத்துருண்டு, கூட பிறந்தவர்கள் சத்துருண்டு, கணவன் சத்துருண்டு, மனைவி சத்துருண்டு, பிள்ளைகள் சத்துருண்டு, பெற்றோர்கள் சத்துருண்டு, வேலை செய்யற இடத்துல சத்துருண்டு, பக்கத்து வீட்டுக்காரர் சத்துருண்டு, கூட பிறப்பு சத்துருண்டு, இனஜன பந்துகள் சத்துருண்டு, சொந்த பந்துகள் சத்துருண்டு, ஊருக்குள்ள சத்துருண்டு. ஹலோ, சத்துரு இல்லாத யாரும் இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் நீங்களே விரும்பினாலும் ஆட்டோமேட்டிக்கா சத்துருக்கள் எழும்பி வருவார்கள். அப்ப அவருடைய கையில் இருந்து நம்மை மீட்க கூடுமானால், நம்மை விடுவிக்க கூடுமானால், நம்மை தப்புவிக்க கூடுமானால், நம்மை ரட்சிக்க கூடுமானால் அது தேவனால் மாத்திரமே முடியும். அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாய் கடந்து செல்லுகிற கோராகின் புத்திரர் என்ன செய்யறாங்க? இந்த செய்தியை தாவீதுக்கு ஒப்புவிக்கிறாங்க. அதனால பாருங்க சொல்றாங்க, தேவனே நீர் என் ராஜா, யாக்கோப்புக்கு ரட்சிப்பை கட்டளையிடும். ஆமென். யாக்கோப்புனா உடனே நம்ம பழைய ஸ்தோத்திரம், பழைய ஏற்பாட்டுக்கு அந்த யாக்கோப்பு கிடையாது. ஆமென். யாக்கோப்புக்கு ரட்சிப்பை கட்டளையிடுனா அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றதா யாக்கோபு. இஸ்ரவேல், யாக்கோபு இதெல்லாம் அவங்கதான். உடனே நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யாக்கோபுக்கு நம்ம போக கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்மளையும் பார்த்து சொல்லலாம், இந்த யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும் என்று சொன்னால் மொத்த ஜனங்களை சேர்த்து சொல்லுகிறது. இப்ப அட் பிரசன்ட் இந்த ஜனங்கள் சில சத்துருக்களுடைய கையிலே விழுந்திருக்கிறார்கள். எப்ப வேணாலும் அவங்கள என்ன செய்யலாம்? விழத்தள்ளலாம், நுறுக்கலாம், கேவலப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், நிந்திக்கலாம், பரிகசிக்கலாம், வேதனைக்குள்ளாக்கலாம். அந்த சத்துருக்களுடைய கையில் இருந்து அவர்களை ரட்சித்தருளும், காப்பாற்றியருளும், மீட்டருளும், தப்புவித்தருளும்.